Taste the Daily. சென்னை அருகே தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் சில நிமிடங்கள் பெய்த மழைக்கு சாலையில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் திடீரென குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் பகுதிகளில் மழை பெய்தது. மழைநீர் வடிகாலுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஸ்டாலின் அரசு செலவு செய்தும் சாலைகளில் மழைநீர் தேங்கும் அவலம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்து கியர் திடீரென பழுதானதால் பயணிகள் அவதியடைந்தனர். முடுக்கலான் குளத்திற்கு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென கியர் பழுதானதால் சாலையின் நடுவே நின்றது. பேருந்தை பொதுமக்களும் பயணிகளும் தள்ள முயன்றும் நகராததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் வெற்று விளம்பரம் செய்து வருவதால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு கிராமத்தில் உள்ள மகா முனீஸ்வரர் கோயிலில் 1ஆம் ஆண்டு ஆடி மாத பால்குடம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வரசித்தி விநாயகர் கோயிலில் இருந்து ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகா முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தரமில்லாமல் அவசரகதியில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால்வாய் இடிந்து விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 270 மீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்வாய் இடிந்து அருகில் உள்ள வடிகால்வாய் மீது விழுந்துள்ளது. இதனை அடுத்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய மக்கள் மீண்டும் புதிதாக வடிகால்வாய் அமைக்க மக்கள் வரி பணத்தை எவ்வளவு வீணடிப்பார்களோ என கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலியம்பேட்டில் அனைவரையும் ஒருங்கிணைத்து கோயில் திருவிழா நடத்த வேண்டும் என காத்திருப்பு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். கிராம தேவதைகள் கோயில்களில் ஆடி திருவிழா நடைபெற உள்ள நிலையில் பட்டா இல்லாத மக்களை ஒதுக்கிவிட்டு மற்றொரு தரப்பு திருவிழா நடத்த முயற்சிப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கோயில் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் துறை அமைச்சர் சேகர் பாபு விளம்பர வெறியோடு அலைவதால் கோயில் விழாக்களில் கூட மோதல் ஏற்படும் ஆபத்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பூதங்குடியில் அதிமுக தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் திறந்து வைக்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அரங்கப்பன் ஏற்பாட்டின் பேரில் ஒன்றிய கழக செயலாளர் கருப்பன் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ரிப்பன் வெட்டி காத்திருப்போர் கூடத்தின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நலத்திட்ட உதவியும் அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை டவரில் ஏறி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஓட்டுநர் குபேரன் மற்றும் நடத்துனர் பாலசுந்தரம் ஆகியோர் பணியின் போது பேருந்தை வழியில் நிறுத்தி தேநீர் குடித்ததை அடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் அதிருப்தியடைந்த இருவரும் வீடியோ வெளியிட்டு தற்கொலைக்கு முயன்றனர். போக்குவரத்து துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பணியாளர்கள் தற்கொலைக்கு முயல்வதன் மூலம் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மை அம்பலமாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயக்கம் ஒரு டிரைவருக்கு முடியல, மயக்கம் வருதுன்னு சொல்கிறாரு. அந்த சூழ்நிலையில் ஒரு டீ வாங்கி கொடுத்தது பெரிய தப்பா? இதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு காலவரையற்ற சஸ்பெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் போட்டுருக்கிறதா இன்றைக்கி தகவல் வந்திருக்குது. நாங்கள் இது கமர்ஷியலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவரும் ஒரு அநாகரிகமாக எங்களை திட்டினார். டிஎம் கமர்ஷியல் சிவகுமார் சோவி பார்த்தோம். நீங்களாம் தேவையில்லை, இப்போ வேலைக்கே தேவையில்லாத ஆள், நீங்களாம் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஒரு மாதிரி ரொம்ப தரக்குறைவாக பேசினார் எங்களை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நீதிமன்ற சாலையில் உள்ள மின் கம்பத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மின் கம்பத்தில் தீ பற்றி தீப்பொறிகள் மழை போல சாலையில் பொழிந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து அந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் வாகனங்கள் அனைத்தும் திருப்பிவிடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் மின் வாரிய ஊழியர்கள் மெத்தனமாக செயல்படுவதால் மின் சாதனங்கள் பராமரிப்பின்றி காணப்படுவதோடு மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மணிமுத்தாற்றில் தண்ணீர் இல்லாமல் கழிவுநீர் நிறைந்திருந்ததால் ஆடி சடங்கை முழுமையாக செய்ய முடியாமல் புதுமண தம்பதிகள் அதிருப்தி அடைந்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் திருமண மாலைகளை விட்டு புது தாலி கயிறு மாற்றிக்கொள்வது வழக்கம். விடியா ஸ்டாலின் அரசில் நீர்நிலைகளை தூர் வராததால் வறண்டு போன மணிமுத்தாற்றில் ஓடும் சாக்கடியில் புதுமண தம்பதிகள் மாலைகளை விடும் நிலைக்கு தள்ளும் அவலம் ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாரையூர் அருகே மினி சரக்கு வாகனம் சாலையோர தடுப்பில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர்.
ராயக்கோட்டையில் இருந்து தர்மபுரி நோக்கி சென்ற சரக்கு லாரி விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் கிருஷ்ணன், கட்டட மேஸ்திரி யாதவ் ஆகியோர் வீழ்ந்தனர். ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். திமுக அரசு கமிஷன் வாங்குவதிலேயே குறியாக இருந்து சாலை பாதுகாப்பை கண்டுகொள்ளாததால் இதுபோன்ற உயிர்பலி ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றுப்பாலம் அருகே உள்ள சந்தையை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சி தேர்வு செய்யப்பட்ட இடம் அருகே டாஸ்மாக் இருப்பதால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது என வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். எனவே தற்போது சந்தை நடந்து வரும் இடத்திலேயே தொடர்ந்து நடத்த வேண்டும் என மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் வலியுறுத்தினர்.